நீ என்ன வேணும்னு கேக்குறியோ அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். தீர்காயுசோட நல்லா இருப்பா. இந்த நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு ஒரு கல்லு. உடனே எனக்கு வேலை கிடைக்கணும். கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும். எனக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிக்கணும். கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா அடிக்கும். அற்புதங்கள் செய்யற பாபாவுக்கு ஜெய். அற்புதங்கள் செய்யற பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். பாபா மன்னிக்கணும். இந்த மலையில இருந்து சத்தத்தை கொடுக்கறது யாரு? என்ன பேசுறப்பா நீ? அது இந்த மலைகளோட ராஜா. யார் இங்க வந்து என்ன கோரிக்கை கேட்டாலும் அது இந்த மலை தான் நிறைவேற்றி கொடுக்கும். 1000 ரூபாய் கொடுத்து இந்த கல்லை வாங்கி யாராவது இந்த ராஜாவுக்கு பரிசா கொடுத்தா அவங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். நானும் இந்த பத்தல மண்டையனும் எப்பவும் நல்ல நண்பர்களா இருக்கணும். நாங்க 2 பேரும் எப்பவும் பிரிய கூடாது. என்னப்பா பண்ற நீ? முதல்ல 1000 ரூபாய் கொடுத்து இந்த கல்லை வாங்கிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் இதை தூக்கி அந்த மலை பகுதியில போடு. அப்புறம் உன்னோட கோரிக்கைய சொல்லு. ஆனா சாமிஜி, என்கிட்ட 1000 ரூபாய் இல்லையே. ஓ, அப்போ உன்னோட கோரிக்கை தலைகீழா நடக்கும். உன்னோட நண்பன் பத்துல உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவா. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஓடி வரக்கூடாது. வர மாட்டோம். நிச்சயமா நாங்க வரவே மாட்டோம். வா மாட்டோம். கோவமா இங்கிருந்து வெளியில கிளம்பலாம். வா மோட்டோ, இருந்தா நம்மள தான் மாட்டி விட்டுருவாங்க. எங்க போனா? பத்துலு, எங்கடா போன? அண்ணையா, பத்துலு எங்க போய் தொலைச்சானே தெரியல. நீ வேணா பாரு, நீ கேட்டதுக்கு தலைகீழா நடக்கும். உன் நண்பன் பத்துல உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவான். இல்லவே இல்ல, பத்துலு எங்கேயோ போயிட்டான். அந்த சாமிஜி கிட்ட இருந்து நான் கல்ல வாங்கல, அதனாலதான் பத்துலு எங்கேயோ போயிட்டான். முதல்ல 1000 ரூபாயை சேர்த்து வச்சு அந்த சாமிஜி கிட்ட இருந்து கல்ல வாங்கியே ஆகணும். எனக்கும் மோட்டோவுக்கும் நடுவுல ஒரு சின்ன பந்தயம். மோட்டோ அவனோட நண்பர்கள் எல்லாரும் பைத்தியக்காரங்கன்னு சொன்னான். அவன் எல்லாரையுமே ஏமாத்தி யார்கிட்ட வேணாலும் பணம் கடனா வாங்க முடியும்னு சொன்னான். அதெல்லாம் நடக்காதுன்னு நான் அவன் கிட்ட சொன்னேன். சிங்கம் சார், டாக்டர் ஜட்கா, கசிட்டா, உங்களை மாதிரி புத்திசாலிகளை ஏமாத்தவே முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்ப மோட்டோ என்ன சொன்னான்னா, எல்லாரையும் சுலபமா என்னால ஏமாத்த முடியும்னு என்கிட்டயே சவால் விட்டான். அது மட்டும் இல்ல, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவானா. அவன் இப்ப வந்துருவான், அதனால உஷாரா இருங்க, புரியுதா? வந்தா பூசணிக்கா மண்டையா, டீக்கடை மண்டையா, சிங்கம் சார், பத்துலு எங்கேயோ காணாம போயிட்டான். எனக்கு உடனடியா 1000 ரூபாய் வேணும். அப்பதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். யாராவது கொடுங்களேன். என்ன பத்துலு காணாம போயிட்டானா? என்ன சொல்ற போட்டு? பாத்தீங்களா டாக்டர் ஜட்கா? I am sorry. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல மோட்டு. அட மோட்டு, நீ என் உடன்பிறா சகோதரன், என் உயிர் நண்பன் தான்பா. இல்லன்ல, இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா பத்துலு காணாம போயிட்டானா? உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட பணமே இல்லப்பா. அப்படி பணம் இருந்தா மொத்த பணத்தையும் உன்கிட்டயே நான் கொடுத்துருவேனே. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. என்ன சொல்றப்பா கஜ கஜா? ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் தடவையா பத்துலு காணாம போயிட்டானா? அதனால கொஞ்ச நேரம் அவன் காணாமலே போகட்டுமாப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனே வந்துடுவான். என் உயிர் நண்பர் 10 ரூபாய் காணாம சொல்லிருக்க. மண்ட பசங்களா எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டா இருக்கீங்க. உங்களை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. என்கிட்டயே போய் சொல்றீங்களா? ஒரு 1000 ரூபாய் காசு உங்ககிட்ட இல்லையா? பத்துலுக்காக அதை தர மாட்டீங்களா? உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா நானு.
என்னப்பா பத்லு காணாம போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அவனை காப்பாத்த நிறைய பணம் வேணுமா? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா நிறைய பணத்தை திருடி பத்லுவை எப்படியாவது காப்பாத்தி இருப்பேன். அப்படின்னா நானும் இப்பவே திருடுறேன்டா. என் நண்பன் பத்லுவுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்பவே போய் என் திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். ஆமா, நான் எங்க இருக்கேன்? என்ன இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? முடியுமா? ஒரு தடவை என்கிட்ட வாங்கிட்டானா இங்க இல்லடா, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டாங்க. சிங்கமண்டையா, உனக்கு இப்பவே ஒரு வாய்ப்பு தர, மரியாதையா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு. இல்ல பேங்க்ல போய் நான் கொள்ளை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அட பாவி, என்ன மோட்டு நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். போலீஸ் உன்ன நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிருக்கு. அதனால சரண்டர் ஆயிடு. இல்ல 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 இல்லன்னா அம்மா வர்றதா தான் எல்லாரும் மொத்தமா வாங்கடா. ஏன் தனித்தனியா வந்து என்ன இப்படி பின்னி எடுக்கிறீங்க? சாரி சாரி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த பேங்க்ல எவன்டா மேனேஜர்? நான் தான் சார் மேனேஜர். இந்த மூட்டையை நீயே வச்சுக்கடா சோம்பேறி. இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் என்கிட்ட கூட, மீதி பணத்தை லாக்கர்ல நீயே வச்சிடுறா. 1000 ரூபாய்க்காக இவ்ளோ கூத்தா? மொத்தத்தையும் உடைச்சிட்டீங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. டேய், என் உயிர் நண்பர்களே எனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து உதவல, நீ எப்படிடா கொடுப்ப? சாரி மோட்டு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. அந்த ஜான் எங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டா. அதனாலதான் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கல. நீ எங்க கிட்ட வந்து பணம் கேட்டு எங்களை ஏமாத்தா போறதா அவன் வந்து சொன்னான். ஆனா அவன் எங்களை ஏமாத்திட்டாங்கிற விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. வா, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பத்லுவை தேடுவோம். எங்க போய் நான் மறுபடியும் திரும்ப முழுசா வந்துட்டேன். இனிமே என்ன எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சாமிஜி கிட்ட போயிட்டு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த கல்லை வாங்கி அங்க இருந்து தூக்கி போடலாம். திரும்பவும் நீ மண்டையில கல்லு விழுந்த மாதிரி பேசாத மோட்டோ. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா டூப்ளிகேட் மாதிரியே தோணுது. ஒருவேளை அவன் தான் என்ன கடத்தி எடுத்துட்டு போயிருப்பானோ? என்ன எங்கேயோ கொண்டு போய் ஒரு குடிசையில கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. முடியுமா? எனக்கு இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த பாபாவா மாறு விஷயம் போட்டுக்கிறது நம்ம ஜானா தான் இருக்கணும். அவனை நாம பிடிச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க போகலாம். நாம போய் நாம யாருன்னு அவங்க கிட்ட காட்டே ஆகணும் மோட்டோ. அந்த மலை உச்சி மேல இருந்து யாரு பீலா விடுறான்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் மோட்டோ. எனக்கு பெரிய லாட்டரி அடிக்கணும். டேய் மண்டையா, அந்த சாமிஜி எல்லாரையும் ரொம்ப அநியாயத்துக்கு ஏமாத்துறான்டா. இதெல்லாம் ஒரு குழப்படா. இதெல்லாம் ஒரு குழப்படா. ஒளிச்சு சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஒளிச்சு சாப்பிட பாருங்கடா. ஏழைங்களை ஏமாத்தினா மோட்டுவுக்கும் பத்துலுக்கும் சுத்தமா பிடிக்காதுடா. கல்ல தூக்கி போட்டு உன் கோரிக்கைய சொல்லு. எனக்கு உடனே 10 கோடி ரூபாய் கிடைக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னால அந்த போலி சாமியார அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடுங்க. நீங்க கீழே போட்டு அடிக்கிறது எங்களுக்கு இங்க கேட்கணும். இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம், தப்பு பண்ணாதீங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் உன்னோட கோரிக்கை நிறைவேறாது தம்பி. அவர் வீரவசனம் எல்லாம் பேசுவாரு, பஞ்சு டைலாக் பேசுவாரு. யாரும் நம்பிராதீங்க. அதுக்கு மேல பேசினாருன்னா ஒரு வாயில பழுத்த மிளகாவை எடுத்து நிறைய ஒரு 2-3 கிலோ போடுங்க. அது எதுக்காக என்ன மாட்டி விட்டு இப்படி அடி வாங்க வைக்கிறான்? ஆஹா, எல்லாரும் பச்சை மிளகாவோட வந்திருக்காங்களே. நீங்க விளையாட்டு செகண்ட் இன்னிங்ஸ்
அவரை எங்க கிட்ட அனுப்பி வைங்க. எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் 20-20 மேட்ச் மாதிரி நடக்கும். இனிமே நீங்க யார கல்ல தூக்கி போடுவனா, அதுக்கு பதிலா அவரை தூக்கி இங்க போடுங்க. இப்படி பண்ணா உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். வேண்டாம், சொன்னா கேளுங்க, அரெஸ்ட் பண்ணிடுங்க இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார். அட கடவுளே, நீங்க எவ்வளவு பெரிய சாமியாரு, நீங்க போய் ஏன் கால பிடிக்கலாமா? கீழே இருக்கிற மலைகளோட ராஜா உங்களை வர சொல்லி கூப்பிடுறாருல, இவரை எல்லாரையும் தூக்கிட்டு போங்க. அப்படி இல்லன்னா மலைப்பகுதி ராஜாவுக்கு கோபம் வந்துட போகுது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அங்க இருக்கிறவன் கோவம்லாம் பட மாட்டான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறது என்னோட ஆள் நம்பர் 1 தான். நான் யார் தெரியுமா? ஜான் த டான். ஜான் நாயுடுவான் டான். ஒரு நிமிஷம், நீங்களே பாருங்க. இந்த ஜான் தான் நம்மள போய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். ஜனங்க நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னா இந்த மாதிரி அக்கிரமம் பண்றவெல்லாம் வாழவே முடியாது இல்ல மோட்டோ. அப்பதான் இவங்க எல்லாம் உழைச்சு சாப்பிடுவாங்க இல்ல மோட்டோ.